சென்னை கடலூரை தொடர்ந்து மதுரையிலும் காகங்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நாகமநாயக்கன்பட்டியில் 10க்கும் மேற்பட்ட காகங்கள் இறந்து கிடக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள பகுதியில் காகங்கள் இறந்து கிடந்ததை ஆய்வு செய்தபொழுது பறவை காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்மையில் சென்னை, சேலம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்ட காகங்கள் உயிரிழந்துள்ளது. அதனை ஆய்வு செய்ததில் பறவை காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதேபோல் மதுரை மாவட்டத்திலும் காகங்கள் உயிரிழந்துள்ளது. பொதுமக்களிடையே இது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து கால்நடை மற்றும் சுகாதாரத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து காகங்களை பாதுகாப்பான முறைகளுடன் அகற்றினர். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மதுரை மாவட்ட சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.